மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் என் அகிலா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் கேரட் சுத்தம் செய்யும் இயந்திரம் பெற்று பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குந்தசப்பை கிராம வேளாண்மையாளர் பி சர்க்குரு அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணைக்குட்டை அமைக்கும் முறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் எஸ் பால்பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம், காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. தோட்டக்கலைத்துறை வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரித்து கிராமப்புற வேலைவாய்ப்பினை மேம்படுத்தவும் மற்றும் சிறப்பான வாழ்வாதாரத்தை அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய காரணியாக விளங்குகிறது. அவ்வகையில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் கேரட் சுத்தம் செய்யும் இயந்திரம் பெற்று பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குந்தசப்பை கிராமத்தை சார்ந்த வேளாண்மையாளர் பி சர்க்குரு அவர்களை சந்தித்த போது இந்த கம்பெனி நீலகிரியில் வாழும் அத்தனை விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வர்ற விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொருளும் வேஸ்ட் இல்லாமல் மெயின் பொருளும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது கேரட் மினிமம் 15லேருந்து 20 டன்னுக்கு ஒரு நாளைக்கு வாங்குகிறோம். இங்கே எங்ககிட்ட வர்ற விவசாயிங்களுக்கு அவ்வளவும் ஒரு சந்தோஷமாக கொண்டாந்து எங்களுக்கு மெட்டீரியலை தர்றாங்க. எங்கள் கம்பெனியால் அவங்களுக்கு கீழே போய் எந்த ஒரு மேட்டுப்பாளையம் போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு கம்மியாகும். ப்ளஸ் எங்களில் இந்த மெஷினில் வர்ற விவசாயிங்களுக்கு ஒரு கேரட்டு உடைச்சல் வராது. ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம ஒரு மூட்டைக்கு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மருக்கு எங்களால் எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் கிளியராக அவங்களால எடுத்து தர முடியுமோ, இல்லை எங்களது கிரேடில் நாங்கள் மேக்ஸிமம் கிரேட் வைஸாக பிரித்து அது எங்களோட கஸ்டமருக்கு தேவையான மாதிரி மெட்டீரியல் நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே வர்ற ஃபார்மர் ஒவ்வொருத்தரும் மினிமம் 50 மூட்டை 100 மூட்டைன்னு எடுத்துகிட்டு வர்றாங்க.
அவங்க எடுத்துகிட்டு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற காவாயில் வாஷ் பண்ணுறதுக்கோ நம்ம மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5% கூட ரிஜெக்ஷன் போகாது. மற்ற காவையில் வாஷ் பண்ணும்போது அந்த உடைச்சலில் வந்து அவங்களுக்கு மினிமம் வந்து 30% அதுலேயே லாஸ் போயிடும் அவங்க ஃபார்மருக்கு. எங்களுதில் கம்பெனியில் வந்து வாஷ் பண்ணும்போது ஒரு பிரேக்கேஜ் கூட அவங்களுக்கு வராதுங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1 கிலோ கூட எந்த பொருளையும் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வராது. எங்களது வாஷ் பண்ணி முடிச்சோடனே இமீடியட்டாக எடை போட்டு கொடுத்துருவோம். கீழே மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா 80 கிலோவுக்கு மேலே எவ்வளோ தான் எடை அவங்க பிடிச்சி போனாலும் 75 கிலோ தான் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுதில் கம்பெனி அப்படி இல்லைங்க. 1 கிலோ மெட்டீரியல் அவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் 1 கிலோக்கான என்ன விலையோ அதை நாங்கள் நிர்ணயித்து கொடுத்துட்றோம். லீஃப் நிறுவனத்தினால இங்கே ஊட்டியில் வாழ்கிற மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அவங்களோட விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவமாக விளங்குகிறோம். எங்களால் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் எந்த அளவு பெனிஃபிட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கேரட் லோடு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு மினிமம் வந்து 3 மணி நேரம் டைம் ஆகும். ப்ளஸ் மேட்டுப்பாளையத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடைக்காது. ப்ளஸ் என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அங்கே மேட்டுப்பாளையத்தில் வந்து அந்த கமிஷன் மைனஸ் பண்ணுவாங்க. எங்களது லீஃப் நிறுவனத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு கமிஷனும் வந்து எந்த ஃபார்மாலிட்டியும் வந்து நாங்கள் டிடெக்ட் பண்ண மாட்டோம். என்ன ரேட்டோ என்ன குவான்டிட்டி எடுத்துகிட்டு வர்றாங்களோ குவான்டிட்டி ப்ளஸ் ரேட் அது வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ எங்களால் வந்து நீலகிரியில் வாழ்கிற விவசாயிகள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நல்ல உபயோகமாக இந்த கம்பெனி விளங்கிட்டு வருதுங்க. இதில் வந்து ஃபார்மருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்போர்ட் மிஸ்டமாகுது, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து கீழே போகிறதால அந்த கூலி மீதியாகுது. அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுக்குற அந்த காஸ்ட் வந்து மினிமம் 3000 rupees வண்டி வாடகை அவங்களுக்கு கம்மியாகும். ப்ளஸ் எங்கள் கம்பெனியால் வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து பேமெண்ட்டே கிடைச்சிருது. மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா இமீடியட்டாக பேமெண்ட்டு அவங்களுக்கு கிடைக்காது. இங்கே வாழ்கிற அத்தனை கேரட் விவசாயிகளுக்கும் எங்களால் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இது இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. சர்க்குரு அவர்களை 09159180080 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணைக்குட்டை அமைக்கும் முறைகள் குறித்து விளக்குகின்றார் நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் எஸ். பால்பாண்டி அவர்கள். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து மீன் வளர்ப்பு வந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மீன் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி மீன் வளர்ப்பில் வந்து கட்லா, ரோகு, மிருகால், சாதா கண்டை, புல்கண்டை இதெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ 10 மாதம் ஆகும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திலேப்பியா என்பது வந்து கிப்ட் திலேப்பியான்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண திலேப்பியா கிடையாது. அதே மாதிரி பங்கஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வரதுக்கு வந்து 5 மாதம் ஆகும். 5 மாதம் ஆகும்போது உங்களுக்கு வந்து தண்ணி இந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து குறுகிய காலத்தில் வந்து வருமானம் அதிகமாக வரும். அதே மாதிரி தண்ணி வந்து பற்றாக்குறைனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதே வந்து மெயினாக வந்து உங்களுக்கு உணவு வந்து மேனேஜ்மெண்ட்டு வந்து நல்லா இருக்கணும். உணவு நல்லா இல்லைன்னா குரோத் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதனால் வந்து நம்ம போடுற உணவில் வந்து 30% வந்து புரதச்சத்தும் 22% வந்து கார்போஹைட்ரேட் சத்தும் அதாவது மாவுச்சத்து இருக்கணும். அதனால் இவங்க என்னென்னா நம்ம இங்கே நாமக்கல் ஏரியாவில் உள்ள ஃபார்மருக்கெலாம் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது வந்து கிடைக்கிற தானிய வகைகள்லாம் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தை கொண்டு வந்து அதில் வந்து எவ்வளோ புரதச்சத்து எவ்வளோ கார்போஹைட்ரேட் சத்து இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது தக்கன வந்து இங்கே உள்ள விஞ்ஞானிகள் வந்து நாங்கள் வந்து இந்த லெவலில் வந்து உணவு தயாரித்து போடணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 கிலோ 3 கிலோ வந்து அது வந்து வெயிட்டை வச்சு எவ்வளோ சர்வைவல் இருக்குது அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அது தக்கன வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிறகு வந்து தண்ணி டெஸ்ட்டு வந்து எவ்வளோ 15 நாளைக்கு ஒருக்க வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். மெயினாக வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை இருக்கணும். காரத்தன்மை வந்து உங்களுக்கு வந்து 7.5 வரைக்கும் இருந்ததுன்னா நல்லா குரோத் வரும். இப்படி வந்து 15 நாளைக்கு நம்ம இது பண்ணும்போது அதில் வந்து நாங்கள் சுண்ணாம்பு போட சொல்லுவோம். எவ்வளோ pH கம்மியாக இருக்கோ அது தக்கன வந்து லெவல் வந்து நாங்கள் சுண்ணாம்பு போட சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் கொடுத்துட்ருப்போம். வேறு வந்து நாங்கள் வேளாண்மை நிலையத்தில் வந்து மாதம் வந்து மீன் வளர்ப்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம். அதனால் நோய் ஏதாச்சும் இது இருந்ததுன்னா நாங்கள் நேராக வந்து ஃபோன் மூலமாகவும் ஃபார்மர்ஸ் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த மருந்து கொடுங்க, ஃபீடோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அதனால் வந்து நோய் வந்து கம்மியாகும் அப்படின்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சார் உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கு வந்து மானியம் கொடுக்கு சார். ஏன்னா நிறையா ஃபார்மர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இடம் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் வந்து எப்படி மீன் வளர்க்கணும், எப்படி குளம் வெட்டணும், யார் மானியம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது சார். இவங்க வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் வந்து
ஊர் ஊராக போயிட்டு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். பிறகு வந்து நாங்கள் கேவிகே மூலமாக வந்து ஒரு மாதம் ஒரு ட்ரைனிங் வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் வந்து குளம் தோண்டுறதுக்கு ஏற்கனவே குளம் தோண்டின இதை வந்து நம்ம மற்ற பராமரிப்பு செலவு இதுக்கெல்லாம் வந்து மானியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்ட்டு உறுப்பினரை சேர்க்க சொல்லுவோம் சார். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொந்த லேண்ட் இருக்கணும், பிறகு வந்து பட்டா சிட்டா வேணும், பிறகு வந்து ரேஷன் கார்டு இல்லை வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பிறகு வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் ஜெராக்ஸ் காப்பி, ஒரு 3 ஃபோட்டோ இதெல்லாம் எட்டு போயிட்டு நம்ம வந்து தமிழ்நாடு மீனவளர்ப்பு துறையில் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு 600 ரூபா. இப்போ வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஏரியாவில் வந்து ஒரு 5 பேருக்கு வந்து 1 லட்சம் வந்து மானியம் கொடுத்துருக்கோம், ஏன்னா 1 ஹெக்டேர் பாண்டு தோன்றதுக்கு. இது வந்து காம்போசிஷன் பிஸ்கல்ச்சர், அதாவது கூட்டு மீன் வளர்ப்புக்கும் வந்து ஒரு பாம்புக்கு வந்து 4000 5000 வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இது நம்ம வந்து தேசிய மீன் வளர்ப்பு திட்டம் மூலமாக வந்து 1 ஹெக்டேருக்கு வந்து 3.5 லட்சம் வந்து கொடுக்குறோம். இது எப்படின்னா பண்ணை தோண்டுக்கு, பண்ணையில் வந்து பயோசெக்யூரிட்டி மூலமாக, பயோசெக்யூரிட்டினா அந்த பறவைகள் நாய்கள் வராமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வந்து சுற்றி வர ஃபென்சிங் போடுறதுக்கு, அப்புறம் வந்து ஏரேட்டர் அந்த ஆக்சிஜனை கூட்டுறதுக்காக வந்து ஏரேஷன் மிஷின் வாங்குறதுக்கு, இது மொத்தமாக சேர்ந்து 1 ஹெக்டேருக்கு வந்து 3.5 லட்சம் வந்து தராங்க. இதை வந்து மக்கள் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேவிகே வந்து அணுகுவாங்க, யார் யார் வந்து மீன் வளர்க்காங்க, இதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டானவங்க யார் இருக்காங்க, இல்லை வந்து சும்மா பேருக்கு வந்து வளர்க்குறவங்க யார் இருக்கான்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுத்து இந்த இதுக்கெல்லாம் கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம கேவிகே மூலமாக போனவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து லாஸ்ட் இயரில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. இப்போவும் கேட்டிருக்காங்க, ஒரு 10 பேர் நான் வந்து பேர் கொடுத்துருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் கிடைச்சி நல்ல லாபம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். மேலும் விவரங்கள் பெற உதவி பேராசிரியர் எஸ். பால்பாண்டி அவர்களை 07358594841 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி 20/12/2016 மற்றும் 21/12/2016 ஆகிய 2 நாட்களில் நடைபெறுகிறது. ஹெல்த் மிக்ஸ், தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பெசிபெலா பாத் மிக்ஸ், சூப் மிக்ஸ், ஹல்வா மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமுன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ் மற்றும் தக்காளி சாதம் மிக்ஸ் ஆகிய தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0422 6611 340, 0422 6611 268. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1620 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1494 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2128 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி தேசூரில் குறைந்தபட்ச விலையாக 1624 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1810 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 1946 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1972 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும், பருத்தி MCU 7 பூந்தோட்டத்தில் குறைந்தபட்ச விலையாக 3909 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4509 ரூபாய்க்கும், திருவாரூரில் குறைந்தபட்ச விலையாக 4010 ரூபாய்க்கும்
அதிகபட்ச விலையாக 5231 ரூபாய்க்கும், மணிலா விதை சேத்துப்பட்டில் குறைந்தபட்ச விலையாக 6250 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7665 ரூபாய்க்கும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கரூரில் குறைந்தபட்ச விலையாக 6800 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7000 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8200 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 8800 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்ச விலையாக 8900 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 10200 ரூபாய்க்கும், சாத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 8900 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 10300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காட்பாடி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 30 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.6 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 38%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 1.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 347.2 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 875.5 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. வேளாண்மையாளர்கள், பொதுத்துறை, தனியார் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களுக்கு வேளாண்மை சார்ந்த தகவல்களை அளித்து மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. அவ்வகையில் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் என் அகிலா அவர்கள். வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய முக்கிய பணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, முதல்நிலை செயல் விளக்கமும் வயல்வெளி சோதனைகளும் நடத்துறது. அதாவது கள சோதனை. ஒரு புதிய ஆராய்ச்சி முடிவு வரும்போது அது இந்த மாவட்டத்திற்கு ஏற்றதா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் நிறைய கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை செயல்படுத்துகிறோம். அந்த மாதிரி கள சோதனை மேற்கொள்ளும் போது அந்த சோதனையுடைய முடிவு நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றதா இருந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்கிறோம். பரவலாக்கம் செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்நிலை செயல் விளக்கங்கள் மூலமாக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவு சோதனைக்கு அப்புறமா நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றதாக இருக்குது அப்படிங்கும்போது மற்ற பகுதிகளுக்கு இதை நாங்கள் பரப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய பண்ணை ஆரம்பிக்கும் போது அந்த பண்ணைக்கு நாங்களே நேரடியாக சென்று அவங்க சரியான முறையில் தான் அந்த பண்ணையை நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் இந்த நாமக்கல் மாவட்டம் முழுக்க நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல், ஏதாவது ஒரு பயிரில் ஒரு பூச்சி தாக்கமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுற நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கும் சென்று எதனால் அந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் நேரடியாக சோதனை மேற்கொள்கிறோம். அண்ட் எங்களுடைய அந்த என்ன செஞ்சால் அந்த இடம் சரியாகும் அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் நாங்கள் கொடுக்கும்போது அது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, விளைபொருள் உற்பத்தி வரைக்கும் செஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் எப்படி அதை நல்ல விலைக்கு விற்பனைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு குழுக்களாக நாங்கள் மாற்றுறோம். அந்த மாதிரி இந்த குழுக்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாகவே செய்யலாம், இல்லை நபார்டினுடைய உதவியோடு செய்கிறோம். அந்த மாதிரி விவசாயிகள் குழுக்கள் அமைக்கப்பட்டு நிறைய குழுக்கள் சேரும் பொழுது அந்த குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து விவசாயிகளுடைய உற்பத்தியாளர் நிறுவனமாக மாற்றுறதுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். அந்த மாதிரி இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக ஏற்கனவே ஒரு FPO ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் மஞ்சனூர் கிராமத்தில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக சிறுதானியங்கள் உற்பத்தி பெருக்கம் அதிகமான போது அந்த சிறுதானியங்களை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறது அதுக்கான இயந்திரங்கள் இல்லாமல் இருந்தது. அதை தமிழ்நாடு வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக 5 குழுக்களுக்கு இந்த சிறுதானிய சுத்திகரிப்பு இயந்திரங்கள் அதை கொடுத்து அவங்கள சிறுதானியத்திலிருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதற்கான முறையான பயிற்சியை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு விவசாயி அவர் விவசாயத்தினுடைய ஆரம்ப படியிலிருந்து விற்பனை வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையம் விவசாயிகளோட உறுதுணையாக தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக அரசு நிறுவனங்கள், விவசாயிகள், நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையம் இந்த 3 பகுதியும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வழியாக அதாவது நாங்கள் பயிற்சி கொடுத்து முதல்ல அவங்க விவசாயம் செய்வதற்கு விதைகளையும் நாங்களே கொடுத்து அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய விளைபொருளை நாங்களே விற்பனைக்கும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா கால்நடைகளுக்கு ஏற்ற தீவன பயிரினுடைய விதைகள் விவசாயிகள்கிட்ட முதல்ல நாங்கள் கொடுத்து அவங்கள விளைவிச்சு அந்த விதைகளை திரும்ப நாங்களே எடுக்கும் பொழுது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கும் எங்களோட வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து தரமான தீவன விதைகள் விற்பனைக்கு போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் 165 விவசாயிகள் கையெழுத்திட்டு வருடம் முழுவதும் எங்களுக்கு விதைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் காய்கறி விதைகள், பழமரக்கன்றுகள் இதெல்லாமும் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்குறோம். கால்நடைக்கு தேவைப்படக்கூடிய தடுப்பு மருந்துகள், அதே மாதிரி தாது உப்பு கட்டி, தாது உப்பு கலவை இந்த மாதிரியான பொருட்களும், விவசாய பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய உயிர் உரங்கள், இன்றைக்கி அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த அங்கக வேளாண்மைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து உயிர் உரங்களும்
எங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்திலே தயாரிக்கப்படுது. இது போன்ற தரமான பொருட்களும் வந்து விவசாயிகளுக்கு விற்பனைக்கு நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். ஆக ஒரு விவசாயி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அது விவசாயம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் வந்து ஒரு லாபகரமாக செய்ய முடியும். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்தால் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எப்படி வந்து ஒரு விவசாயி மேற்கொள்ள முடியும்? விவசாயி மட்டும் இல்லை, இது ஒரு சுய தொழிலாக நிறைய இன்றைக்கி வந்து படித்த இளைஞர்கள் இந்த தொழிலுக்குள்ளே வர்றாங்க. அதே மாதிரி கிராம மகளிர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு ஒருங்கிணைந்த தரமான ஒரு லாபகரமான பண்ணையம் அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு முறையான வழியில் பயிற்சியிலிருந்து ஆரம்பித்து அவங்க பகுதியில் ஒரு முதல்நிலை செயல் விளக்கத்தை கொடுத்து அவங்கள குழுக்களாக மாற்றி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பட்டறிவு பயணங்கள் பல பகுதிகளில் வந்து எங்கே வந்து இது ஒரு நல்ல லாபகரமாக ஒரு பண்ணையம் நடந்துகிட்ருக்கோ அந்த இடங்களுக்கு விவசாயிகளை வந்து ஒரு பட்டறிவு பயணம் அழைச்சிட்டு போய் அங்கேயும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு விவசாயினுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்திற்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையம் தொடர்ந்து செயல்பட்டு வருது. மேலும் தகவல்கள் பெற டாக்டர் என் அகிலா அவர்களை 097-885431 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 20/12/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டு சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் பொன்னாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி ஏழுமலை அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் தோட்டக்கலை பயிரான சாம்பல் பூசணி குறித்த தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் கறவை மாடுகளுக்கு தீவனமாக விவசாய தொழில் சார்ந்த உபபொருட்களை பயன்படுத்தும் முறைகள் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சமூக பொறுப்புகள் குறித்து இவ்வங்கியின் திருச்சி வட்டார துணை பொது மேலாளர் ஆர் தாமோதரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.